அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் வடிவொத்த முக்கோணங்கள் வரைதல் கணக்குகளில் பயிற்சி 4ல் வினா எண் 10 பார்க்க போகிறோம். 10. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 2/3 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 2/3 1ஐ விட குறைவு. இது ஒரு தகு பின்னமாகும். தொகுதி பகுதியை விட சிறியது, எனவே இது லெஸ் தென் 1. இதுக்கு ஒரு உதவி படம் போட்டுப்போம். PQR அப்படின்னு ஒரு முக்கோணத்தை ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்கிங்க. அதில் இந்த PRக்கு இணையாக P', R'ங்கிறத ஸ்கேலை வச்சு போட்டு குறிச்சிக்கிங்க. உதவி படம் கிடைச்சிரும். அடுத்தது உண்மை படத்தை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த PQR முக்கோணம் வரைகிறதுக்கு குறிப்பிட்ட அளவுகள் கொடுக்காததுனால நாமளாக ஒரு அளவு எடுத்து வரையணும். Pயை உச்சியாக வச்சுக்கிட்டோம்னா QRங்கிறது அடிப்பக்கமாக இருக்கும். இப்போ அடிப்பக்கத்தை ஏதேனும் ஒரு அளவுக்கு வரைஞ்சிக்கணும். இப்போ நான் 4 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கிறேன். QR 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அடிப்பக்கத்தை வரைகிறேன். அதுக்கு பிறகு ஒரு 5 சென்டிமீட்டர் ஆர அளவு எடுத்து Qவை மையமாக வச்சு ஒரு ஆர்க் வெட்டுறேன். ஆரை மையமாக வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டுறேன். இப்போ இந்த 2 வட்டவிற்களும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை Pன்னு வச்சுட்டு PQR முக்கோணத்தை இணைச்சி கோடு போட்டுக்கிறேன். இதுதான் கொடுக்கப்பட்ட முக்கோணம். இது நம்மளாக எடுத்துக்கிறது. இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா QR 4, PQ 5, இது 6, PR 6ன்னு எடுத்திருக்கேன். இப்போ PQனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5 இருக்குது. இது 6 இருக்குது. இது நானாக எடுத்துக்கிட்ட அளவுகள். அதே போல் நீங்களா அளவுகள் எடுத்துக்கலாம். சமபக்க முக்கோணமாக கூட வரையலாம். எல்லாமே 5 இல்லை எல்லாமே 6 அப்படி கூட வரையலாம். இப்போ இதற்கு வடிவொத்த முக்கோணம் வரைகிறதுக்கு முக்கியமான ஸ்டெப் இதுதான். உங்களுடைய பாகைமானியை இந்த மாதிரி கீழ்ப்புறம் திருப்பி வச்சு பாகைமானியினுடைய அந்த மையம் Qவோடு ஒன்றுமாறு வைக்கணும். வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் ஏதேனும் ஒரு குறுங்கோண அளவுக்கு ஒரு கோணக்கதிரை போடுங்க. இப்போ நான் 60 டிகிரி கோண கோடு ஒன்று போடுறேன். 60 டிகிரியை குறித்து இப்போ QX அப்படின்னு அந்த கோண கோடை போடுறேன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. பகுதி 3, தொகுதி 2. பெரிய எண் எது? இந்த 2 எண்களில் பெரிய எண் எதுன்னு பார்க்கணும். 3 தான் பெரிய எண். அப்போ இந்த கோண கதிரை நாம் 3 சம பாகங்களாக பிரிக்கணும். 3 சம பாகங்களை ஏதேனும் ஒரு அளவு உங்களோட கவராயத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அதே போல் நீங்களும் ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு Qவை மையமாக வச்சு முதல் ஆர்க்கு வெட்டுங்க. அந்த புள்ளியை குறித்து Q1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதை அடுத்தது Q1 மையமாக வச்சு அதே ஆர அளவு 1.5 சென்டிமீட்டருக்கு கட்டவில் வெட்டி அந்த புள்ளியை குறித்து Q2ன்னு போடுறோம். அதற்கப்புறம் Q2லிருந்து அதே அளவுக்கு வட்டவில் வெட்டி அந்த புள்ளியை குறித்து Q3 அப்படின்னு போடுறோம். இப்போ பகுதி இருக்கு இல்லைங்களா? பகுதி தான் கொடுக்கப்பட்ட முக்கோணம். இப்போ 2/3 அப்படிங்கிற பின்னத்தில் 3 தான் பகுதி. இப்போ 3 தான் கொடுக்கப்பட்ட முக்கோணத்திற்கான காரணி. அதை Q3 குறிக்குது. அப்போ Q3யை ஆரோட இணைச்சு கோடு போட்டுக்கணும். அதற்கப்புறம் என்னன்னா நமக்கு 2/3 அளவு காரணி. தேவையான முக்கோணத்தோட காரணி 2. அப்போ இந்த Q3யில் இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த கோணம், அதாவது Q3R, இந்த கோணத்தை Q2வில் வரைஞ்சிட்டோம்னா இந்த Q3Rக்கு இணையான கோடு Q2வில் கிடைக்கும். இங்கே அது எங்கே போய் QR வெட்டுதோ அதுதான் நமக்கு தேவையான R1. Q3 கோணத்தை வெட்டுற மாதிரி ஒரு வட்டவில் ஏதேனும் ஒரு அளவுக்கு வச்சு வரைஞ்சிக்கிங்க. அந்த அளவை மாற்றக்கூடாது. இங்கே என்ன அளவு வரைஞ்சிங்களோ அந்த அளவை மாற்றாமல் Q2வில் கவராயத்தினுடைய ஊசிமுனை பகுதியை வச்சு அதே அளவுக்கு இதில் ஒரு கரம் இருக்குது, அதை வெட்டுமாறு வரையணும். அப்படி வரைஞ்சிக்கிங்க. அதற்கு பிறகு இந்த வட்டவிற்கள் வெட்டுகின்ற புள்ளிகளை குறிங்க.
இந்த பக்கம் இங்கே. இப்போ இந்த கோணம் அப்படிங்கிறது, அதாவது இந்த Q3R கோணம் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான். இப்போ இந்த தொலைவை உங்களுடைய கவராயத்தில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு கரத்தில் புள்ளி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அது மேலே ஊசிமுனை பகுதியை வச்சு இந்த ஆர்க்கை வெட்டணும். வெட்டிட்டிங்கன்னா இந்த அளவு இங்கே கிடைச்சிடும், இந்த கோண அளவு. வெட்டுவோம். வெட்டியாச்சு. இப்போ இந்த இரண்டு வட்டவிற்களும் வெட்டுகின்ற புள்ளியை குறிப்போம். குறித்த பிறகு இந்த Q2வையும் இந்த புள்ளியையும் இணைச்சி மேல் நோக்கி கோடு போடுங்க. அது போய் QR எங்கே சந்திக்குதோ அந்த புள்ளி தான் R'. R' குறிச்சாச்சு. இப்போ R கோணத்தை R' அல்லது R1 வச்சுக்குவோம், அதில் வரையணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R கோணத்தினுடைய ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா, இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டையும் வெட்டுற மாதிரி ஏதேனும் ஒரு அளவுக்கு வட்டவில் வரையணும். ஆரை மையமாக கொண்டு வட்டவில் வரையணும். இது ரெண்டையும் வெட்டுது பாருங்க. அந்த அளவை மாற்றாம இந்த R' இந்த ஊசிமுனை பகுதியை, கவராயத்தினுடைய ஊசிமுனை பகுதியை வச்சு இந்த பக்கம் வெட்டுங்க. இதில் ஒரு கரம் வெட்டுப்படும், இன்னொரு கரம் கண்டுபிடிக்கணும். அதை செய்வோம். இப்போ அதே அளவுக்கு இங்கே ஆர்க் வெட்டிட்டோம். இப்போ கோண அளவு, இந்த வட்டவிற்கள் வெட்டும் புள்ளிகளை குறிப்போம். இங்கே புள்ளி வச்சுக்குவோம், இந்த பக்கம் புள்ளி. இப்போ இந்த அளவு தான் கோண அளவு. இதை கவராயத்தில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல புள்ளி, இந்த ஒரு கையில் வெட்டியிருக்கிறத புள்ளியில் வச்சுக்கிட்டு இந்த அளவை ஆரமாக கொண்டு வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த புள்ளி கிடைச்சிரும். இது ரெண்டையும் இணைச்சி கோடு போட்டிங்கன்னா, அதாவது R1ஐயும் இந்த புள்ளியையும் இணைச்சி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு PRக்கு இணையான கோடு இங்கே கிடைச்சிடும். P', குறிச்சுக்குவோம். இப்போ நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம் இந்த P'QR' தான். இது எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 அளவில் இருக்கும். எதுக்கு? PQRக்கு. தேவையான முக்கோணம் P'QR' கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி.